الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, வல்ல அல்லாஹ்வின் பேரருளினால் மிக வேகமாக ரமலானுடைய முதல் பத்தை கடந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் நம் அனைவர் மீதும் வல்ல அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றும் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ச்சியாக சஹாபாக்களின் வரலாறை நாம் கலந்துரையாடி வருகின்றோம். நபித்தோழர்கள் பற்றி கற்றுக்கொள்வோம், நபித்தோழர்கள் மீது பற்றுக்கொள்வோம் என்ற மகுடத்தின் கீழால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை விரிவாக பல கோணங்களிலும் ஆராய்ந்து வந்தோம். இன்று அதனை நிறைவு செய்துவிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை ஆரம்பிக்க இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் நேற்று பார்த்த அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குணாதிசயங்களின் தொடர்ச்சியாக இன்னும் சில விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். அவர்களிடம் குடிகொண்டிருந்த மிக முக்கியமான ஒரு பண்புதான் வீரம் என்கின்ற பண்பு. வீரம் இது எல்லோரிடத்திலும் இருப்பதில்லை. உண்மையான வீரம் நிறைய பேரிடத்திலே இருப்பதில்லை. சிலர் தங்களை வீரர்கள் போல காட்டிக் கொண்டாலும் அவர்கள் உண்மையில் தைரியசாலிகளாக இருக்க மாட்டார்கள். எதற்கும் அஞ்சாத, எதற்கும் கலங்காத ஒரு வீரராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொல்கிறார்கள், தோழரே, இந்த மக்கா பூமியிலிருந்து புறப்பட்டு செல்வதற்கு எனக்கு அனுமதி வந்துவிட்டது. அல்லாஹ் ஹிஜ்ரத்துக்கு அனுமதி தந்து விட்டான். நான் புறப்பட தயாராகின்றேன். இந்த செய்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறார். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நானும் தங்களுடன் வர விரும்புகிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். அப்போது அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் என்னோடு வருவதாக இருந்தால் அதனை நானும் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். அவ்வாறு சொன்ன உடனேயே, நான் பயணத்துக்காக தயார்படுத்தி வைத்திருக்கிற 2 ஒட்டகங்கள் என்னிடம் எப்போதும் இருக்கும், அதில் ஒன்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நான் பயணத்தை ஆரம்பிக்கலாம் என்று சொல்கிறார். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, அதை எனக்கு நீங்கள் விலைக்கு தாருங்கள் என்று சொன்னார். இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவாயிருக்கிறதை நீங்க பார்க்கலாம். இதுல 2 விஷயம் எங்களுக்கு புலப்படுகிறது. ஒன்று, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வீரம் எப்படிப்பட்டது. ஒரு ஆபத்தான பயணத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்கள் என்று தெரிந்தும் கூட, நான் அதிலே உங்களோடு கூட வருகிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுகின்ற அந்த வீரத்தை இங்கு நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவது, தான் ஏற்று கொண்டிருக்கிற இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பயண உதவிக்காக ஒரு ஒட்டகத்தை தான் தருவதாக சொன்ன அந்த வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஃபத்தோடு வாழ்ந்தவர்கள், சுய கௌரவத்தோடு வாழ்ந்தவர்கள். அவர்கள் ஒருபோதும் கை நீட்டி எதையும் வாங்குவதற்கு தயங்குபவர்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த சம்பவத்திலும் கூட நீங்கள் பார்க்கலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நெருங்கிய நண்பர், தோழர். அவர் ஒரு ஒட்டகத்தை பரிசாக தருவதாக சொல்கிறார், இனாமாக தருவதாக சொல்கிறார். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வாங்கவில்லை. அவர்கள், நான் காசு தந்து உங்களிடம் அதனை எடுத்துக்கொள்கிறேன், அந்த ஒட்டகத்தை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். இது இலவசங்களுக்கு பின்னால் மயங்கி போய் தன்னம்பிக்கையை, சுயநம்பிக்கையை, சுயமரியாதையை இழந்திருக்கின்றவர்கள் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு இறை தூதராக இருந்தும் கூட தன்னுடைய தோழர் கொடுத்த அந்த விடயத்தை, ஹிஜ்ரத் என்னுடைய சொந்த செலவில் நடக்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டமிட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னும் ஒரு சம்பவம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த தைரியத்தை சொல்லுகின்ற ஒரு சம்பவம். சலமா இப்னு அல் அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை சொல்கின்றார்கள். நாங்கள்
பசாரா குலத்தவர் மீது போரிடுவதற்காக புறப்பட்டு கொண்டிருந்தோம். எங்களுக்கு தளபதியாக நியமிக்கப்பட்டிருந்தவர் யார் தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படை தளபதியாக செயற்பட்ட ஒருவர் என்பதை நாங்கள் பார்க்கலாம். படைகளுக்கு தளபதியாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்திருக்கிறது. அந்த நேரத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எங்களுக்கு அவரை தளபதியாக நியமித்திருந்தார்கள். எங்களுக்கும் நீர்நிலைகளுக்கும் இடையே 1 மணி நேர பயண தொலைவு இருந்த போது இரவின் இறுதி நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களை எல்லாம் ஓய்வெடுக்க சொன்னார்கள். தூரத்துக்கு போகணும், கொஞ்சம் தூரம் போனா அங்க நீர்நிலைகள் இருக்கிறது, இடையிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க, கொஞ்சம் ஓய்வெடு என்று சொன்னாங்க. பின்னர் பல்வேறு திசைகளில் இருந்து அதிரடி தாக்குதல்களை நாங்கள் கொடுத்தோம். அப்போது ஹவாஸின் குலத்தாருக்கு சொந்தமான நீர்நிலைக்கு வந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கிருந்த சில எதிரிகளை வெட்டி வீழ்த்தி சிலரை சிறைப்பிடித்தார்கள். அப்போது நாங்கள் அவருடைய வீரத்தை கண்டுகொண்டோம் என்று இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற நபித்தோழர்கள் அவர்கள் சொல்கிறார். நான் சொல்ல வருகின்ற செய்தி என்னவென்றால், ஒரு தளபதியாக நியமிக்கப்பட்டால் நான் தளபதி என்று சொல்லிவிட்டு மற்றவர்களை போராட்டத்துக்கு அனுப்பிவிட்டு பார்வையாளராக இருந்திருக்கிறார். ஆனால் இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய நடைமுறை அப்படி இருக்கவில்லை. தானே களத்தில் குதித்து அந்த போராட்டத்தை வென்று கொடுக்க வேண்டும், என்னை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தளபதியாக நியமித்திருக்கிறார்கள் என்கின்ற அந்த வீர உணர்வு அவரிடத்திலே இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே இருந்த இன்னும் ஒரு பண்பு தான் தீமைகளை வெறுப்பவர்களாக இருந்தார். ஒரு பாவம் நடந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருப்பார். தீமைக்கு இட்டு செல்லும் என்று கருதுகின்ற விடயங்களை கூட தவிர்த்து கொள்வார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிலே புஆஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு போர் பற்றிய பாடல்களை 2 சிறுமியர்கள் பாடி காட்டிக் கொண்டிருந்த போது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஊடு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருக்கிறாங்க, 2 சிறுமியர்கள் அங்க வந்திருக்கிறாங்க, அவங்க பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்திலே வருகிறது, அவர்கள் இந்த துப் என்று சொல்லக்கூடிய ஒரு இசைக்கருவியையும் வைத்துக் கொண்டு அதிலே தாளம் அடித்து அந்த பாடலை பாடிக்கொண்டிருந்தார். இந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். படுக்கையில் சாய்ந்து தமது முகத்தை வேறுபுறமாக திருப்பிக் கொண்டு அவர்கள் இருந்து விடார்கள். அதை செய்ய என்று சொல்லவும் இல்லை, செய்ய வானான்னு சொல்லவும் இல்லை, அது பிள்ளை என்று சொல்லவும் இல்லை, சரி என்று சொல்லவும் இல்லை. அவர்கள் போய் ஒரு ஓரமாக தூங்கிவிட்டார்கள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருகிலே வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் வீட்டிலே இசைக்கருவிகளா, அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டிலே பாடல்களா என்று கடிந்து கொண்டார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி சொன்னார்கள், அந்த 2 பெண்களையும் விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்கள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கவனம் வேறுபுறம் திருப்பிய போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நான் அந்த 2 சிறுமிகளையும் மெதுவா விரலால குத்தி போங்க என்று திரத்தி அனுப்பிவிட்டேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க. இந்த சம்பவத்திலிருந்து 2 முக்கியமான படிப்பினைகளை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொதுவாகவே எந்த ஒரு தீமையும் நடக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய நெகிழ்வுத்தன்மைகள் கூட சில போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே இருந்ததில்லை. அதனால்தான் இந்த சம்பவத்திலே நாங்கள் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள், அது ஒரு பெருநாள் தினம். எனவே அந்த 2 சிறுமிகள் சந்தோஷமாக அனுமதிக்கப்பட்ட ஒரு பாடலை தான் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அங்கே உண்மையில் மோசமான ஒரு சிந்தனையை திருப்பக்கூடிய இசை ஒன்றும் அங்கு இருக்கவில்லை. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை ஹராம் என்று சொல்லவும் இல்லை, அதனை தடுக்கவும் இல்லை, அதனை தூண்டவும் இல்லை. அமைதியாக இருந்து விட்டார்கள், அங்கீகாரம் கொடுத்தார்கள், இது ஓகே, இது கூடும் என்ற அங்கீகாரத்தை கொடுத்தார். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இது பிடிக்கவில்லை. அவர்கள் இவ்வாறு அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டிலே இசைக்கருவிகளா என்று கோபப்பட்டார்கள் என்கின்ற சம்பவம் எங்களுக்கு அவர்களுடைய அந்த மார்க்க உணர்வையும் தீமைகளை வெறுக்கின்ற அந்த உணர்வையும் காட்டார். தீமை அல்ல, ஆனாலும் அதனை எதிர்க்கின்றார்கள் என்றால் தீமைகளை எந்த அளவுக்கு எதிர்த்திருப்பார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்தாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கோபம் வரும், எனவே அந்த பிள்ளைகளை அனுப்பிடுவோம் என்று சொல்லி 2 சிறுமிகளையும் அனுப்பிவிட்டார். இந்த சம்பவம் எங்களுக்கு பதிவாக இருக்கிறத நாங்க பார்க்கணும். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வினால் துஆ அங்கீகரிக்கப்படக்கூடியவர்
என்று சிறப்பிக்கப்பட்ட சில மனிதர்கள் இருக்கிறார்கள். இவர் துவா கேட்டால் அந்த துவாவுக்கு பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்ற சில மனிதர்கள் இருக்கிறார். அதில் ஒருவராக அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, சிரமமான காலகட்டத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அவர்களிடம் நாங்கள் கேட்டோம். நீங்க கஷ்டப்பட்ட காலம் முடியும், இப்ப மாஷா அல்லாஹ் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவடைந்து நல்ல ஆட்சியாளர் ஆகிக்கிறீங்க, நீங்க ரசூலுல்லாஹ்வோட ஆரம்ப காலத்துல தாவாவுக்கா கஷ்டப்பட்ட சம்பவங்கள் இருக்குமே அதை எங்களுக்கு சொல்லித்தாங்க என்று இப்னு அப்பாஸ் தலைமையான ஒரு சஹாபி அவர்கள் கேட்கிறார்கள். அதுக்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, கடுமையான வெப்பத்தில் தபூக்கை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். தபூக் போராட்டம் நடந்த காலம் கடும் சூடான காலம். அதனாலதான் சில சஹாபாக்கள் தபூக்கு போகல, பின்வாங்கினார். அதை பத்தி சூரத்து தௌபா இறங்கி அவர்களுக்கு மன்னிப்பு அளித்த வரலாறு எல்லாம் இருக்குது. அப்ப கடும் வெப்பமான காலம், பழங்கள் எல்லாம் பழுக்கின்ற காலம். அதை நான் ஒட்டுக்கொண்டுதான் தபூக் போராட்டத்துக்கு மிக நீண்ட தூரம் முஸ்லிம்கள் போனார்கள். அந்த நேரத்திலே நாங்கள் ஒரு இடத்தை அடைந்த போது எங்களுடைய வாகனங்கள், அதாவது ஒட்டகங்கள் எல்லாம் தண்ணி இல்லாம அழிஞ்சு போயிடுமோ என்று நாங்கள் நினைக்கின்ற அளவுக்கு கடுமையான தாகமாக இருந்த ஒரு காலம். அப்போது ஒரு மனிதர் தன் ஒட்டகத்தை அறுத்து அதனுடைய நீர் பையை பிழிந்து குடிக்க ஆரம்பித்து விட்டார். தாகம் தாங்கல. ஒட்டகத்துக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு டேங்க் கொண்டிருக்க அதோட உடம்பு, அதெல்லாம் அப்படித்தான் அதனை படைத்து வைத்திருக்கிறார், நீரை சேமித்து வைத்து. பாலைவன கப்பல் என்று அது வர்ணிக்கப்படும். அந்த மனிதருக்கு தாங்க எல்லாம் ஒட்டகத்தை அறுத்து, ஒட்டகத்தை லேசில் அறக்க மாட்டாங்க மனுஷன், விலை உயர்ந்த ஒரு பொருள். ஆனால் தாகம், அந்த ஒட்டகத்துக்குள்ள இருக்கிற தண்ணியாவது எடுத்து குடிப்போம் என்று சொல்லி ஒட்டகத்தை அறுத்து அதனுடைய நீர்ப்பைக்குள் இருந்த தண்ணீரை எடுத்து குடிக்க ஆரம்பித்து விட்டார். மீதி நீரை அதன் வயிற்றிலேயே விட்டு விட்டார். அப்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, பெரும்பாலும் உங்கள் பிரார்த்தனையில் அல்லாஹ் நல்லதை ஏற்படுத்துகின்றார், எனவே எங்களுக்காக பிரார்த்தனை புரியுங்கள் என்று சொன்னார்கள். அப்போது இதை தாங்கள் விரும்புகிறீர்களா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். நான் துஆ கேட்கணும் நீங்க விரும்புகிறீங்களா? ஓம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் துஆ கேட்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கைகளையும் உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்காக, இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்காக, அவர் என்னிடத்திலே துஆ கேட்குமாறு சொல்லிவிட்டாரே, அவருக்காக யா அல்லாஹ் நான் உன்னிடத்திலே கேட்கிறேன் என்று அல்லாஹ் தஆலாவிடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கிறார்கள். மேகம் திரண்டு மழையை கொட்டியது. அதற்கு பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளை தளர்த்தினார்கள். மக்கள் எல்லாம் தங்கள்கிட்ட இருந்த தோல் பைகள், தங்கள்கிட்ட இருந்த ஏனங்கள், பாத்திரங்களை எல்லாம் நிரப்பிக் கொண்டார்கள். அதுக்கு பிறகு நாங்கள் அந்த மேகத்தை காண்றதுக்காக போனோம், அது எங்களை விட்டு வேகமாக கடந்து சென்று விட்டது என்று இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற சஹாபி சொல்கிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சஹீஹ் இப்னு ஹிப்பானிலே இந்த ஹதீஸ் பதிவாகிறது, ஒரு சஹீஹான ஹதீஸ். ஆகவே இங்கு சஹாபாக்கள் எப்படி தியாகம் செய்து இந்த இஸ்லாத்தை வாழ வைத்தார்கள் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்கள் கேட்டதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவை கேட்டபோது அல்லாஹ்வே அந்த துஆவை அங்கீகரித்திருந்தான் என்பதுதான் இங்கு மிகவும் முக்கியமான ஒரு விடயம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுக்காக பசியை தாங்கிய மனிதர்களில் ஒருவர். ஏனென்றால் அவர்களிடத்தில் இருந்த செல்வத்துக்கு அவர்கள் நினைத்திருந்தால் எப்படி ஒரு கோடீஸ்வர வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். சாப்பாட்டுக்கு மேல் சாப்பாடுகளை சமைத்து வீட்டிலையும் செய்கின்ற அளவுக்கு அவர்களிடத்திலே காசு பணம் இருந்தது. ஆனால் பெரும்பாலான செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்து விட்டார். அடிக்கடி அடிமைகளை விடுதலை செய்தார்கள், அடிக்கடி ஏழைகளுடைய விஷயத்தில் கவனம் செலுத்தினார்கள், அடிக்கடி போராட்டங்களுக்கு தன்னுடைய ஒட்டுமொத்த சொத்து செல்வங்களையும் செலவழித்தார்கள். விளைவு குறிப்பிட்ட காலத்திலேயே சில நாள்களிலே அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு ஏதும் இருக்காத நிலையும் தோன்றி இருக்கிறது. அடிப்படையில் அவர்கள் பெரும் செல்வந்தர்கள், ஆனால் வறுமை அவர்களுடைய வீடுகளில் இருந்தது. காரணம், அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகம் செலவழித்தார்கள். இது எல்லா நாளும் அல்ல, அவ்வப்போது இவ்வாறான நிலைமைகள் தோற்றம் பெற்றது. அப்படித்தான் ஒரு நாள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க இந்த ஹதீஸை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இரவிலே, சில நேரம் பகல்லையாகவும் இருக்கலாம் என்று சந்தேகத்தோட சொல்றாரு, வீட்டை விட்டு வெளியே வந்தார். வெளியே வந்து சுத்தி திரிகிறாங்க, ரோட்ல சுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 2 பேரும் அவங்க வீட்டிலிருந்து வெளியே வந்து சுத்தி திரிகிறத காட்டுறாங்க. இப்போ 3 பேரும் சந்தித்துக் கொள்கிறாங்க. 3 முக்கியமான தோழர்களும் சந்தித்துக் கொள்கின்றார்கள். சந்திச்சு கொண்டு போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள்,
என்ன ரெண்டு பேரும் இந்த நேரத்துல வெளியே வந்து உலாத்தி கொண்டிருக்கிறது என்ன விஷயம் என்று கேட்கிறாங்க. அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், பசியால் தான் வெளியே வந்து, வீட்டில் சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை, வீட்டிலே இருந்தால் இன்னும் சில நேரம் இந்த பசி அதிகமாகும் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் நாங்கள் வெளியே வந்து உலாத்துவதற்காக வந்தோம், கொஞ்சம் காலாக நடந்து விட்டு போனால் கொஞ்சம் பசி அடங்கும் என்பதற்காக வந்தோம், அல்லது யாராவது எங்களை விருந்துக்கு அழைக்க மாட்டார்களா என்ற ஒரு நோக்கத்தில் நாங்கள் வெளியே வந்தோம் என்ற கருத்துப்பட அவர்கள் சொல்றாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு கேட்கிறார், நீங்க என்னத்துக்காக வெளியே வந்தீங்க? அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறோம், பசியின் காரணமாக நானும் வெளியே வந்தேன். அப்போது இந்த இரண்டு சஹாபாக்களும் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களையும் உங்களுடைய வீட்டை விட்டு வெளியேற்றிய காரணம் தான் என்ன, அதை நாங்கள் அறிந்து கொள்ளலாமா என்று சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியம் மட்டும் சொல்கிறேன், உங்களை எந்த பசி உங்களுடைய வீட்டிலிருந்து வெளியேற்றியதோ அதே பசிதான் என்னையும் வெளியேற்றியது, என்னுடைய வீட்டிலும் சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை, அதனால் தான் நானும் வெளியே வந்தேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள், எவ்வளவு எளிமை. இந்த மூன்று பேரும் பெரும் பணக்காரர்கள், ஏழைகள் அடிப்படை, மூன்று பேரும் செல்வந்தர்கள் தான். ஆனால் இருந்ததையெல்லாம் கொடுத்ததால் தான் இந்த நிலைமை அவர்களுக்கு தோற்றுவிக்கப்பட்டிருந்தது. பிறகு அவர்கள் சம்பாதித்துக் கொண்டார்கள் தேவையான. சில நாட்களில் இப்படி பசியோடு வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே தாங்க முடியாத பசி, வெளியே வந்து மூன்று பேரும் சந்தித்துக் கொள்கிறார். அந்த நேரத்திலே ஒரு அன்சாரி தோழர் இவர்கள் மூவரையும் காண்கிறார். கண்டு வந்து கேட்கிறார், என்ன மூவரும் இந்த நேரத்தில் இந்த வேளையிலே இப்படி சுற்றித் திரிகிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டபோது அவர்கள் மூவரும் வயிற்றை தொட்டு காட்டுகிறார், பசிதான் காரணம். உடனே அவர் சொல்ற, என்னுடைய வீட்டுக்கு வாருங்கள், விருந்து இருக்கு. மூவரையும் அழைத்து கொண்டு போய் அந்த சஹாபி அவர்களுக்கு விருந்து வைத்த சம்பவத்தை முஸ்லிமிலே பதிவான ஹதீஸிலே பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களுடைய இந்த நடைமுறை எப்படியான ஒரு நடைமுறை என்பதை சிந்தித்து பாருங்கள். எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். ஏழை எளியவர்கள் மீது அவர்களுக்கு இருந்த கரிசனையை பாருங்கள். இருந்தவை எல்லாம் கொடுத்து விட்டு பசியோடு அலைகின்ற அளவுக்கு அவர்களுடைய வீடுகளில் இருந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் செல்வந்தர்கள், அடிப்படையில் செல்வந்தர்களாக. எனவே இப்படி இந்த மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்திலே இருந்த இன்னும் ஒரு பண்பு தான் இந்த பணிவு. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் பெருமை அளித்தது கிடையாது, எந்த நேரத்திலும் அவர்கள் பெருமை அளிப்பது கிடையாது. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், யார் தன்னுடைய ஆடையை, கீழாடையை நிலத்திலே இழுபடும் அளவுக்கு இழுத்துக் கொண்டு திரிகின்றார்களோ அவர்கள் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதை சொன்னதும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு கவலையாகிவிட்டது. ஏனென்றால் அவர்கள் மெலிந்த தோற்றத்தை கொண்டவர்களாக இருந்தார்கள். கீழாடையை போட்டால், இந்த ட்ரௌசரை போட்டால் அந்த இடுப்பிலே நிற்காது, அது வழுகி கீழே வந்துவிடும். அவர்கள் நடந்து போகின்ற போது காலிலே கீழ்ப்பகுதியிலே அந்த ஆடை இருக்கும். இது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே இயல்பான ஒரு விஷயம். ரசூலுல்லாஹ் இதனை கண்டிருக்கிறார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து, அவருடைய முகம் வாடிவிட்டு, ஹதீஸை கேட்டதும் அவருடைய முகம் வாடிவிட்டது, நான் நரகவாதியா என்ற ஒரு கவலை அவர்களுக்குள் வந்துவிட்டது. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நானும் ஒருவனா, அதுக்கு நானும் ஒருவனா, என்னுடைய ஆடையும் விடுபடுகிறது தானே என்று கேட்கிறார்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, யார் பெருமையின் காரணமாக தன்னுடைய ஆடைகளை இழுத்து திரிகிறார்களோ அவர்கள் சுவர்க்கத்துக்குள் நுழைய மாட்டார்கள் என்று அந்த ஹதீஸுக்கு மற்றும் ஒரு விளக்கத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து விட்டு சொன்னார்கள், அந்த லஸ்த மினல் புயலா என்று சொன்னார்கள். நீர் ஒருபோதும் பெருமை அடிப்பவர்களில் இருந்தவர் அல்ல அபூபக்கரே, நீங்கள் இந்த ஹதீஸை பற்றி அலட்டிக் கொள்ள தேவையில்லை, இந்த விடயம் உங்களுக்கானதில்லை. நான் யாரை சொல்ல தெரியுமா, இந்த சமூகத்தில பெருமைக்காகவே ஆடை அணிந்து, அதனை அந்த காலத்திலே உங்களுக்கு தெரியும், இந்த அரசர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள், தங்களுடைய ஆடைகளை சுமந்து திரிவதற்காகவே பணியாட்களை வைத்திருப்பார்கள். நீண்ட ஆடைகளை அணிவார்கள், தங்க ஜரிகைகள் பதிக்கப்பட்ட, வெள்ளி ஜரிகைகள் பதிக்கப்பட்ட நீண்ட ஆடம்பரமான ஆடைகளை தயாரித்து அதனை தூக்கிட்டு போறதுக்கு பணியாட்களை வைத்திருப்பார்கள். அந்த அளவுக்கு பெருமை பிடித்தவர்கள் இருந்தார். அப்படி பெருமைக்காக ஆடை அணிந்தவர்களை பற்றி தான் இது சொல்கிறது. அபூபக்கரே, நீங்க கவலைப்பட வேணாம், அந்த லஸ்த மினல் புயலா, நீங்க புயலா என்று சொல்லக்கூடிய இந்த பெருமை பிடித்த மனிதர்களில் ஒருவர் அல்ல என்று மிக தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்.
எனவே இது அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த ஒரு சாட்சி. இந்த சம்பவத்தை பாருங்கள். இந்த 24வது சம்பவம், ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அம்ர் இப்னு அவுஃப் கூட்டத்தாரிடையே ஒரு பிரச்சனை, அப்ப அதை தீர்த்து வைக்கணும், போகணும். அப்ப சஹாபாக்கள் ஒரு பெரிய ஒரு கூட்டம் அந்த சமாதான படையாக போனார்கள். அப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் எல்லாம் போனது எல்லாம் யுத்தத்துக்காக இல்லை, பல சந்தர்ப்பங்களில் சமாதானத்துக்காக போயிருக்கிறார்கள். இது சமாதானத்துக்காக போன ஒரு சந்தர்ப்பம், சமாதானம் ஏற்படுத்துவதற்காக போன ஒரு சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்திலே அந்த தொழுகையினுடைய நேரம் வந்து விட்டது. அப்போது பாங்கு சொல்பவர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்துல வந்து, நான் இகாமத் சொல்லட்டுமா, நீங்கள் தொழுகை நடத்துகின்றீர்களா என்று கேட்டார்கள். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, சரி நீங்க இகாமத் சொல்லுங்க, நான் தொழுகை நடத்துறேன். இப்ப ரசூலுல்லாஹ் அங்க பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார். இப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுகை ஆரம்பித்து விட்டார்கள், ஜமாஅத் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாஅத் நடத்துறதுக்காக முன்னுக்கு வராங்க. ரசூலுல்லாஹ்க்கு தெரியா ஜமாஅத் தொடங்கிட்டு சப்புல நிக்கிறாங்க, ஆக்களை நினைச்சிட்டு ஆக்களை எல்லாம் கொஞ்சம் சைட் பண்ணிட்டு அப்படி முன்னுக்கு வந்ததை கண்ட உடனேயே, முன்வரிசையில் வந்த உடனேயே சஹாபாக்கள் எல்லாம் இதனை கண்டு, ரசூலுல்லாஹ் வந்துட்டாரு தானே, அவர் தானே ஜமாஅத் நடத்தணும்னு சொல்லி எல்லாரும் இப்படி கை தட்டினார்கள். இந்த தொழுகையில பிழை செய்தால் ஆண்கள் சுப்ஹானல்லாஹ்னு சொல்ல வேண்டும், பெண்கள் இவ்வாறு கையிலே தட்டி சைகை செய்ய வேண்டும் என்பது ஃபிக்ஹுடைய சட்டம். அதாவது ஏதாவது ஒரு இமாம் மறந்த ஒரு விஷயத்தை அல்லது இமாமுக்கு ஒரு ஏதாவது விஷயத்தை ஞாபகப்படுத்த வேண்டுமா என்றால் இவ்வாறு கையிலே தட்டி ஞாபகப்படுத்தலாம். இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதைத்தான் அவர்கள் தொழுகையில் பேசக்கூடாது. எனவே உடனடியாக அவர்கள் அந்த சைக்கினை செய்யற, ரசூலுல்லாஹ் வந்துட்டாரு அப்படின்னு ஒரு சைக்கினை செய்யறாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் இந்த விஷயம் விளங்கிடுச்சு. நான் இமாமத் செய்கிறேன், இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் வந்து விட்டார்கள், எனவே மக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய இமாமத்தை தான் விரும்புகிறார்கள், எனவே நான் பின்னாடி செல்ல வேண்டும், ரசூலுல்லாஹ் வந்து ஜமாஅத் நடத்துவார், தொழுகையோட தேவையில்லை. அந்த இமாம் பின்னுக்கு வருவார், நியமிக்கப்பட்ட இமாம் போய் தொழுகையை நடத்துவார். அதான் சட்டம். தொழுகை விடுறது, விட்டுட்டு திருப்பி தொழுகிறது, அதே தொழுகைதான், கூட்டத்திலிருந்து அவர் தொழுவிப்பார், அதான் சட்டம். அப்ப உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பொதுவாக தொழுகைகளிலே பின்னோக்கி திரும்ப மாட்டார்கள், யாரும் திரும்ப மாட்டார்கள். ஆனால் இந்த சத்தம் கேட்ட உடனே அவர்கள் பின்னால் திரும்பி பின் சப்புக்கு வந்து நின்று விட்டார். பின் சப்புக்கு வருகின்ற போது முன் சப்பிலே நின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையினால் இப்படி சைக்கினை காட்டுகின்றார். நீங்க தொழுவீங்க, நீங்க தொழுவீங்க, இப்படி கையை காட்டுறாங்க, நீங்க தொழுவீங்க, பிரச்சனை இல்லை, நீங்க வர தேவையில்லை, நான் தொழுகை நடக்கலைன்னு நான் முன்னுக்கு வந்தேன், நீங்க தொழுவீங்கன்னு சொல்லி சைக்கினை காட்டுகின்றார்கள். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உடனே பின்னுக்கு வந்து கையை காட்டி பின்னுக்கு வந்துட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹ் முன்னுக்கு போய் தொழுவிக்கிறாங்க. தொழுவிச்சு முடிஞ்சதுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூப்பிட்டு கேட்கிறாங்க, நான் தான் உங்களை ஜமாத் நடத்த சொன்னேனே, நீங்கள் ஏன் தொழுகை நடாத்தாமல் பின்னுக்கு வந்து நின்றீர்கள் என்று கேட்ட போதோ அப்போது சொன்னார்கள், அந்த வார்த்தையை பாருங்க, அதுதான் மிக முக்கியமான வார்த்தை. அவங்க சொன்னாங்க, அபூ குஹாவாவின் மகனான அபூபக்கர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் நின்று தொழுகை நடத்துவதா, நீங்க இருக்கீங்க, நான் எப்படியா ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்துவது, அது காலமும் நடக்காது என்று சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய பணிவை அந்த இடத்திலே வெளிப்படுத்தியதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்லியும் கூட அவருக்கு தொழுகை நடத்துறதுக்கு அந்த இடத்துல எல்லா சந்தர்ப்பம் இருந்தும் கூட ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் அவர் இருக்கும் போது நான் தொழுகை நடத்தக்கூடாது, அது மரியாதை கிடையாது, அது அவர்களுக்கு செய்கின்ற கண்ணியம் கிடையாது என்று எப்படி அந்த ரசூலுல்லாஹ்வை அவர்கள் நேசித்தார்கள், மதித்தார்கள் என்பதைத்தான் இந்த சம்பவங்கள் எங்களுக்கு காட்டுகிறது. அப்படி அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிக பணிவாக நடந்து கொண்ட சம்பவங்களாக நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய பணிவினுடைய இன்னொரு வெளிப்பாடு தான், அவர்கள் தப்பு செய்தால், தவறு செய்தால் உடனே அந்த மனிதர்களிடத்திலே போய் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள். அப்படி ஒரு பண்பு அவரிடத்திலே இருந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ரபியா அல் அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் இந்த சம்பவத்தை அறிவிக்கின்றார்கள். அவர் ஒரு இளம் சஹாபி. ஒரு பேரீச்சை மரம் விஷயத்திலே நாங்கள், அதாவது நானும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்துவிட்டேன். ஒரு பேரீச்சை மரம் யாருக்கு சொந்தம் என்ற விஷயத்திலே எனக்கும் அவர்களிடையில ஒரு சின்ன முரண்பாடு வந்துவிட்டது. அது எனது பகுதியில் உள்ளதாகும் என்று நான் சொன்னேன். அது எந்த வளர்தான் எனக்கு இந்த மரம் எனக்கு தான் சொந்தம் என்று நான் சொன்னேன். அவர் சொன்னார், இல்ல இல்ல, இது எனக்கு சொந்தமான பகுதியில் தான் இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். இதில் எங்களுக்கு மத்தியிலே ஒரு வாக்குவாதம் ஏற்பட நான் வெறுக்கக்கூடிய ஒரு வார்த்தையை கொண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போகும்போது ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார். அது என்ன வார்த்தைன்னு அவர் அறிவிக்கிற ஹதீஸ். ஒரு வார்த்தையை எனக்கு சொன்னார்கள், அது எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை, அதை சொல்லி என்னை திட்டி விட்டார்கள். நான் அதனால் கோபமடைந்து அமைதியாகி விட்டேன். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருந்தினார்கள். இந்த வார்த்தையை சொன்னதற்காக மிகவும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கிட்டத்தட்ட பேரப்புள்ளோட வயசு ரபியா,
சின்னால் ரபியா அல் அஸ்லமி ரசூலுல்லாஹ்வுக்கு பணிவிடை செய்த ஒரு சிறுவன். அவருக்கு சொந்தமான ஒரு பிராணியிலே தான் அந்த பேரிச்ச மரம் இருந்தது. அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வலதுக்கு பொது வலது. எனவே அந்த மரம் யாருக்கு சொந்தம்ங்கிறதுல ஏற்பட்ட கருத்து முரண்பாட்டுல ரபியாக்கு ஏசி போட்டார். சின்ன பிள்ளை அவர் பெருசா கணக்கெடுக்கவில்லை. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அது ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினார். இப்படி ஏசிட்டேனே. உடனே வந்து ரபியாவிட்ட வந்து சொன்னார்கள், நான் எதை சொல்லி உன்னை ஏசினேனோ அதே வார்த்தையை சொல்லி நீ எனக்கு பதிலுக்கு பதில் ஏச வேண்டும். அப்படி ஏசினால்தான் நான் இந்த இடத்தை விட்டு போவேன் என்று பண்ணி கொண்டார். பாருங்க, பெரிய மனுஷன் வயசுல கூடினால் சின்ன பொடியனுக்கு ஏசினதுக்கு மன்னிப்பு கேட்க அவசியம் இல்லை. 2 பேர் சைட்லையும் பிள்ளை இருந்ததா, ஆனாலும் அவர்கள் மன்னிப்பு கேட்டார். உடனே ரபியா சொன்னார், நான் ஒருபோது உங்களுக்கு அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி ஏசுமா, நீங்க எவ்வளவு தெரியாது துறை தூதருடைய நெருங்கிய நண்பர், உங்களுக்கு நான் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி ஏச மாட்டேன் என்று. உடனே அவர் சொன்னார், அப்படி என்ன நான் ரசூலுல்லாஹ்ட்ட போய் சம்பந்தமாக முறையிட போகிறேன் என்று சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போகின்றார். அந்த நிலத்தை விட்டுட்டு போகின்றார். இப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் அந்த பேரிச்ச மரத்தையும் அவருக்கே விட்டு கொடுக்கிறேன், அது எனக்கு அதில் உரிமை வேணாம், ஆனா அவருக்கு என்ன ஏச சொல்லணும். ஏசினத்துக்கு பதிலாக அதே போல என்னை ஏச சொல்லுங்கள், ஏசினால்தான் அவர் என்னை மன்னித்ததாக அர்த்தம், நான் ஒரு பாவம் செய்தவராக இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய நிலைமைகளை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த இடத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அந்த கோத்திரத்தார் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அந்த ஹதீஸிலே பதிவாயிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அந்த அளவுக்கு ரபியா முறையிட சென்றவங்க சமூகத்தார் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு இரண்டாவதாக இருந்த அல்லாஹ் தஆலா பெருமைப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியா இந்த ரபியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிட போகிறார் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்ட்ட போய் 2 பேரும் முறையிடுகின்றார்கள். அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்தி வைக்கின்றார்கள். அந்த நேரத்திலே கடைசி வரைக்கும் ரபியா அந்த வார்த்தையை அவருக்கு சொல்லி ஏசவில்லை, ஆனால் அவர் விடவும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமே கஷ்டப்பட்டுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பின வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம். அபூபக்கரை மன்னிக்கட்டும் என்றுதான் அந்த இடத்துல அவர்கள் துஆ செய்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு ஒரு பெருமை இல்லாத மனிதராக, பெரிய மனுஷனா இருந்தால் சின்ன பிள்ளைகிட்ட போய் மன்னிப்பு கேட்கின்ற இந்த மனப்பான்மை எல்லாருக்கும் வர அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவ்வாறு இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். எப்போதும் அவர்கள் பொறுமையுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். பொறுமை அவர்களிடத்திலே எப்போதும் இருந்திருக்கின்றது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு மனிதர் கோபப்படுத்தினார். தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் சொல்லி ஏசிக்கொண்டே இருந்தார். உடனே அபூ பர்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் அவரை கொலை செய்து விடட்டுமா என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டேன். அதற்கு அவர்கள் என்னை அதட்டினார்கள். அதட்டி விட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இப்படி செய்வது யாருக்கும் தகுதியானது அல்ல, நாங்கள் அவரை மன்னிப்பதுதான் எங்களுக்கு சரியானது என்று தன்னை ஏசிய மனிதருக்கு கூட ஒரு சின்ன தீங்கு நடந்துவிடக் கூடாது என்பது மிக கவனமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நேரடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய விருப்பத்துக்குரிய மனிதர் என்று சொல்லக்கூடிய நிலைமைகளை நாங்கள் பார்க்கிறோம். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு மக்கள்ல மிகவும் விருப்பமானவர் யார் என்று கேட்டேன். உடனே ரசூலுல்லாஹ் ஒன்றுமே யோசிக்கல, என்னுடைய மனைவி ஆயிஷா என்று சொன்னாங்க. கேட்டதுல நோக்கம் என்ன தெரியுமா? தண்ட பேரை சொல்லும், நீங்க தான் என்ன ரசூலுல்லாஹ் சொல்லுவார் என்ற ஒரு ஆசையில தான் அவர் போய் கேட்டார். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, என்னுடைய மனைவி ஆயிஷா தான் எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவர் என்று சொல்லிட்டாங்க. மீண்டும் கேட்கிறார், அது இல்லை யார சொல்ல, நான் கேட்கிறேன், ஆண்கள்ல ஆம்பளை இல்ல யாரை பிடிக்கும் உங்களுக்கு? அது பொம்பளை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆண்கள்ல உங்களுக்கு யாரை பிடிக்கும் என்று கேட்கிறார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியா, ஆயிஷாவினுடைய தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் எனக்கு பிடிக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதுக்கு பிறகு சரி யார சொல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு பிடிக்கும், அவருக்கு பிறகு யாரை பிடிக்கும்? அப்ப சொன்னார்கள், எனக்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் பிடிக்கும் என்று சொன்னார். இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் அந்த மனுஷன், அவருக்கு பிறகு யார், அவருக்கு பிறகு யார்? ரசூலுல்லாஹ்வுடைய பேரை சொல்லுது, அவருடைய பேரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, பல சஹாபாக்களுடைய பெயர்களை சொல்லிக் கொண்டு போனார்கள். அந்த மனிதர் சரி யார சொல்லலாம் சொல்லிட்டு கலைந்து போய்விட்டார். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல என்பதற்கு சில நியாயங்கள் இருந்திருக்கலாம். சில நேரம் அப்படி சொல்வது அவருக்கு ஒரு பெருமையை ஏற்படுத்தி அவருக்கு மத்தியிலே அவருடைய உள்ளத்தை அது பாதிப்படைய செய்யலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரம் யோசித்திருக்கலாம்.
அல்லது அந்த மனிதர் செய்த ஏதாவது விடயங்கள் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு மறைவாக தெரிந்திருக்கலாம். எனவே அந்த மனிதருடைய பெயரை ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்லவில்லை. ஆயிஷாவை தான் முதலாவது சொன்னார்கள், இரண்டாவதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொன்னார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். எனவே ஆண்களில் ஸல்லல்லாஹு அவருடைய நேசத்துக்குரியவராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இருந்திருக்கிறார்கள். இறுதியாக ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாற்றில் இருந்து சொல் வன்மையும் நெஞ்சுறுதியும் மிக்க ஒருவராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் பேச போனார்கள். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை மௌனமாக இருக்க சொல்லிவிட்டார்கள். இந்த பிற்காலத்தில் ஒரு முறை ஞாபகப்படுத்துகின்ற போது சொன்னார்கள், உமர் அவர்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் பேச முயன்றது எதற்காக என்றால், நான் எனக்கு பிடித்த பேச்சு ஒன்றை தயாரித்து வைத்திருந்தேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அளவுக்கு பேச மாட்டார்கள் என்று நான் அஞ்சினேன், அதனால் தான் நான் பேச முயன்றேன் என்று கூறி அந்த விடயத்தை சொன்னார்கள். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்னை விட அழகாக பேசினார்கள். என்ன செய்யறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பேச போக தடுக்கிறாங்க. நீங்க நான் பேசுறது முக்கியமான ஒரு மீட்டிங், நான் பேசுறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நல்ல நாவன்மை மிக்கவர். அவர் நினைச்சாரு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அளவுக்கு பேச மாட்டார். ஆனா கடைசியில பார்த்தா அவர் பேசின பேச்சு எல்லாரையுமே மதியளக்கு செய்யக்கூடிய அளவு பெரிய பேச்சு ஒன்று பேசினார். பிற்காலத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஞாபகப்படுத்தினார், அந்த எழுப்பினது அதுக்காண்டிதான். ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பேசின பேச்சை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டு போய்விட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய பேச்சு இருந்தது என்கின்ற வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படித்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஏராளமான சம்பவங்கள், அவர்களுடைய அந்த பண்பாடுகளை, அவர்களுடைய அந்த குணாதிசயங்களை அழகாக எங்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய வரலாறுகளாக இருந்திருக்கிறது. இன்னும் பேசலாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி விரிவஞ்சி நாம் அவற்றை சுருக்கிக் கொள்கின்றோம். எனவே அடுத்ததாக இன்று நாங்கள் ஆரம்பித்து வைக்கின்ற சஹாபியினுடைய வரலாறு கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு. அந்த ஹேண்ட் அவுட் இப்பொழுது உங்களுடைய கைகளில் தரப்பட்டிருக்கும் என்று நினைக்கின்றேன். நபித்தோழர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாறு இன்னும் சுவாரஸ்யமான ஒரு வரலாறு. அவருடைய வாழ்க்கை வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வரலாறை கொண்ட ஒரு வாழ்க்கை தான் அவருடைய வாழ்க்கை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்வதாக இருந்தால், உமர் இப்னு கத்தாப் என்பதுதான் அவருடைய முழு பெயர். இஸ்லாமிய உலகத்தின் பொற்காலம் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஒரு காலம் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்த காலம். மகாத்மா காந்தி இந்தியாவிலே சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்தபோது ஒரு கருத்தை சொன்னார், அரபுலகத்தை உமர் எப்படி ஆட்சி செய்தாரோ அப்படி நல்ல ஆட்சியாளர்கள் இந்த உலகத்துக்கு வரும்போதுதான் உண்மையான சமாதானமும் நீதியும் கிடைக்கும் என்று சொன்னார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அதே போன்றுதான் மைக்கேல் எச் ஹார்ட் 100 ஆளுமைகளை தெரிவு செய்து எழுதிய போது அதிலே ஒருவராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தெரிவு செய்தார். முதலாவதாக ரசூலுல்லாஹை தெரிவு செய்தார். அதிலே 100 பேரில் ஒருவராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தெரிவு செய்திருந்தார். ஏன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி இன்றும் உலகம் பேசிக் கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த ஜனநாயகத்தின் வடிவமாக அவர் இருந்தார். நீதி செயற்பாடுகளின் சின்னமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் இஸ்லாமிய வரலாற்றிலே அவர்களுடைய காலம் ஒரு பொற்காலம் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். இஸ்லாமிய வரலாற்றிலே தோன்றிய மிக பெரும் ஆளுமைகளிலே ஒருவர் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அது ஒரு தனி மனிதனின் வரலாறு கிடையாது, அது ஒரு சித்தாந்தத்தின் வெற்றி. ஒட்டுமொத்த இஸ்லாம் என்கின்ற கொள்கையின் வெற்றி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வெற்றி. நீதியின் அடையாளம், நிர்வாக திறமையின் உச்சம் என்று நாங்கள் அவர்களை வர்ணித்துக் கொண்டு போகலாம். கிறிஸ்துவுக்கு பின் 584ஆம் ஆண்டு மக்காவிலே ஒரு வறட்சியான நிலப்பரப்பிலே பிறந்தவர் தான் இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனால் உலக பேரரசுகள் என்று அன்று ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்த பாரசீக பேரரசையும் ரோம பேரரசையும் அதிர வைத்த மற்றும் ஒரு பேரரசர் தான் இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த அவருடைய பெயரை கேட்டால் பாரசீகம் அதிர்ந்தது, அவருடைய பெயரை கேட்டால் ரோமானிய சாம்ராஜ்யம் அதிர்ந்தது. அப்படிப்பட்ட மனிதகுல வரலாற்றில் வியக்கத்தக்க ஒரு ஆளுமையான உலகத்தில் உருவாகியவர் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய ஆட்சி பிரதேசம் ஒரு வரையறுக்கப்பட்ட ஆட்சி பிரதேசம். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி பிரதேசம் ஒட்டுமொத்த உலகத்தின் நிலப்பரப்பில் 1/3. ஒட்டுமொத்த உலகத்தின் நிலப்பரப்பில் 1/3 பிரதேசங்களை தம்பசம் வைத்து ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம் அது. அப்படிப்பட்ட ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தின் சொந்தக்காரர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம்.
அன்புக்குரிய சகோதரர்களே, அவர் ஒரு வெறும் ஆட்சியாளர் என்கின்ற பார்வைக்கு அப்பால் அவர் ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக இருந்திருக்கிறார், சமூக சீர்திருத்தவாதியாக இருந்திருக்கிறார், நீதிபதியாக தொழிற்பட்டிருக்கிறார், நல்ல ஆலோசகராக இருந்திருக்கிறார், நல்ல குடும்ப தலைவராக இருந்திருக்கிறார், நல்ல நண்பராக இருந்திருக்கிறார் என்று அவருக்கும் பன்முக பார்வையை நாங்கள் செலுத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய வரலாறு நீண்டு கொண்டு போவதை நாங்கள் பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருங்கிய நண்பர்களில் ஒருவராக, இஸ்லாமிய உலகத்தின் இரண்டாவது கலீஃபாவாக, அரசியல் மற்றும் சமூக ஆய்வாளர்களால் இவருடைய காலம் பொற்காலம் என்று வர்ணிக்கப்படுகின்ற காலமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 22.5 லட்சம் சதுர மைல் பரப்பு நிலத்துக்கு சொந்தக்காரர். அமேசிங், மிகவும் ஆச்சரியமிக்க ஒரு தகவல். 22.5 லட்சம் சதுர மைல் பரப்பளவு நிலம் அப்போது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு சொந்தமாக இருந்த நிலம். யோசிச்சு பாருங்க, 22.5 லட்சம் சதுர மைல், அவ்வளவு பாரிய நிலப்பரப்பை ஆட்சி செய்த ஒரு ஆட்சியாளர், 10.5 ஆண்டுகள் நிரப்பமான ஒரு ஆட்சியை செய்த ஒரு அபூபக்கர் தன்னுடைய ஆட்சி வெறும் 2.5 வருஷம். ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஆட்சி 10.5 வருஷம். 2000க்கும் மேற்பட்ட ராணுவ வெற்றிகளை கண்ட ஒரு தளபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு. 2000க்கும் மேற்பட்ட ராணுவ படைகள் அவற்றை வெற்றி கொண்டது. ரோமம், பாரசீகம் உட்பட சிறியதும் பெரியதுமான நகரங்களில் நூற்றுக்கணக்கான பகுதிகள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு வீழ்ந்தன. கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான மஸ்ஜிதுகளை நிர்மாணித்த ஒரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. 2000க்கும் அதிகமான மஸ்ஜிதுகள், இஸ்லாமிய வரலாற்றிலே அதிகமான மதரசாக்கள், அதிகமான மஸ்ஜிதுகள், கல்வி நிலையங்கள் தோற்றுவிக்கப்பட்ட காலம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. 14 நூற்றாண்டுகள் கடந்தும் கூட உலக வரலாற்று ஆசிரியர்கள் இன்னும் வியந்து போற்றுகின்ற ஒரு ஆளுமையாக, மகத்தான ஒரு சாதனையாளராக அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் அவரை பற்றிய ஒரு சுருக்கமான அறிமுகமாக. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறைஷி குலத்தைச் சேர்ந்தவர். வெறும் குறைஷி குலம் தான். ரசூலுல்லாஹ் குறைஷி குலம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறைஷி குலம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு குறைஷி குலத்தைச் சேர்ந்தவர். பனு ஆதி என்று சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்திலே கிறிஸ்துவுக்கு பின் 581 அல்லது 584 என்கின்ற இந்த காலப்பகுதிக்குள் பிறந்த ஒருவர். இவருடைய தந்தை கத்தாப் இப்னு நுஃபைல், மக்காவிலே குறைஷிகளிலே செல்வாக்கு மிக்க நபர், ஆனால் கடும் போக்குவார். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட தந்தை கடும் முஸ்லிக்கான ஆள், எல்லாத்திலையும் கடும் போக்கோடு தான் அவர் நடந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சாதகமா பாதகமான்னு பார்த்தால், தந்தையினுடைய அந்த கண்டிப்பான அணுகுமுறைதான் அவரை ஒரு வீரராக உருவாக்கி, இள வயதிலேயே ஒரு வீரராக உருவாக்கியதற்கு அது சாதகமாக இருந்தது. இன்னொரு புறத்தில் தந்தையிடம் இருந்த அந்த பழக்கங்கள் அவரிடம் தொத்திக் கொண்டது. மது அருந்துவது, சூதாடுவது, மல்யுத்தங்களில் ஈடுபட்டு பெட் கட்டி, சூதாட்டம் கட்டி மல்யுத்தங்களில் ஈடுபடுவது போன்ற பழக்கங்கள் எல்லாம் அவருடைய தந்தையிலிருந்து அவருக்கும் வந்தது. சின்ன வயசுல அவர் ஒரு சமூகத்தில் ஒரு 3ஆம் நிலையில வச்சு பார்க்கப்பட்ட ஒரு மனிதர், சமூகத்தில் பெரிய அங்கீகாரம் கொண்ட ஒருவர் அல்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அங்கீகாரம் என்பது வேறொரு வகையான அங்கீகாரம், பயம் கலந்த ஒரு அங்கீகாரம் தான் இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று மதிப்பு கலந்த அங்கீகாரம் இருக்கவில்லை. உமர் என்றால் சண்டைக்காரன், எதென்றாலும் அடிச்சு போட்டுருவார், வெட்டி போட்டுருவார் என்ற ஒரு பயம் கலந்த ஒரு அங்கீகாரம் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்தது. அவர்களுடைய தாய் ஹந்தமா பின் ஹிஷாம், குறைஷிகள்ல மற்றும் ஒரு பலம் வாய்ந்த கிளை பனு மக்சூம் கோத்திரத்தை சேர்ந்த ஒருவர் தான் அவருடைய தாய். தாயும் குறைஷி குலம் தான், தந்தையும் குறைஷி குலம் தான். அவர் குறைஷி குலத்தை சேர்ந்த ஒருவராகத்தான் இருந்தார். ஆரம்ப காலம் சின்ன வயசுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடும் கஷ்டம். ஏன்னா தந்தை ஆடு மற்றும் ஒட்டகங்களை கொஞ்சம் வாங்கி இவர்கள் கையில கொடுத்துருந்தா மேய்ச்சிட்டு வரும், இதான் உன்னோட வேலை. இவருக்கு படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் ஆசை. இவர் என்ன செய்வாருன்னா, போற வழியில சந்திக்கிற எழுத வாசிக்க தெரிந்த மனிதர்களை எல்லாம் சந்தித்து எழுத்துக்களை படித்துக் கொண்டார். அப்படி ஒரு முயற்சியாக இவர் கல்வி கற்றுக்கொண்டார். மக்காவிலே மிக வெப்பமான தஜ்னான் பள்ளத்தாக்கின் ஒரு பள்ளத்தாக்கிலே கால்நடைகளை மேய்ப்பார். அந்த நேரத்திலே ஏழாமல் சோர்வடைந்து சிறுவனாக இருந்த உமர் அந்த பாறைகள்ல ஓய்வெடுத்து தூங்குவார். அந்த நேரத்தில் அவர் வாப்பா
ஹத்தாப் வந்து சாட்டை எடுத்து வந்து கடுமையாக தாக்குவார், அடிப்பார். வெயில்ல ஏலாம களைச்சு போயிருந்தாலும் அவர் விட மாட்டார். என்னத்துக்கு அனுப்பிடுங்க என்று கடுமையாக தாக்கி அடிப்பார். இந்த பயிற்சி, அந்த எந்த வெயிலையும் தாங்க பிடிக்கிற ஒரு பயிற்சி அவருக்கு கிடைத்தது. நீண்ட நேரம் டயர்ட் இல்லாம வெயிலுக்குள்ள நின்று பணிபுரிகின்ற ஆற்றல் அவருக்கு சின்ன வயசுல கிடைத்தது. இதெல்லாம் பிற்காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு வீரராக, ஒரு ஆளுமை மிக்க கலீஃபாவாக இருப்பதற்கு காரணமாக அமைந்திருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். மக்காவிலே இந்த எழுத படிக்க தெரிந்தவர்கள் மிக சொற்பமானவர்கள் தான் இருந்தார்கள். சில வரலாற்று ஆசிரியர் கருத்துப்படி வெறும் 12 பேருக்கு தான் எழுத வாசிக்க தெரிந்திருந்தது. மக்காவில் 12 பேருக்கு தான் முழுமையாக எழுத வாசிக்க தெரிந்திருக்கும். அந்த 12 பேர்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஆள். அவருக்கு எழுதவும் தெரியும், படிக்கவும் தெரியும். ரசூலுல்லாஹ்வுக்கு கூட தெரியும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியாது. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நல்ல கெட்டிக்காரர். எழுத வாசிக்க அவரோட சொந்த முயற்சியால, வாப்பா படிச்சு கொடுக்கல, அவரோட சொந்த முயற்சியால அவர் ஒரு கல்வியலாளராக அந்த காலத்தில் இருந்திருக்கிறார். 17 பேர் என்றும் ஒரு சிலர் சொல்றாங்க. 17 குறைஷிகளுக்கு தான் அப்போது எழுத வாசிக்க தெரிந்திருந்தது. அவர்களில் ஒருவராக இவர் இருந்தார் என்று சொல்றார். கல்வியை மாத்திரம் இவர் கற்றுக்கொள்ளவில்லை, பல கலைகளையும் பயின்றார். கவிதை எழுதுவார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வடிவம். போர் வித்தைகள் அவருக்கு தெரியும். குதிரை ஓட்டம் நல்லா தெரியும். மல்யுத்தம் தான் அவருடைய பிரதான பொழுதுபோக்கு. மல்யுத்தம் தான் அவருடைய பிரதான பொழுதுபோக்காக இருந்தது. மக்காவிலே உக்கால் என்று சொல்லக்கூடிய ஒரு சந்தை இருந்தது. உக்கால், மிஜன்னா, துல்மஜாஸ் என்றெல்லாம் மக்காவிலே பிரபலமான சந்தைகள் இருக்கு. இந்த சந்தைகளில் நல்ல பிசினஸ் நடக்கும். பெரும் பெரும் ரோம, பாரசி ஆக்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு வந்து விற்கிறேங்க. இந்த உக்காவிலையும் மிஜன்னாவிலையும் துல்மஜாஸ்லையும் அங்க சந்தை மட்டும் நடக்காது, கிட்டத்தட்ட ஒரு காணிவல் நடக்கும். நம்ம பாஷையில சொல்றேன்னா ஒரு காணிவல் நடக்கும். ஒரு பக்கம் வீர விளையாட்டுகள் நடந்து கொண்டிருக்கும், ஒரு பக்கம் பிசினஸ் நடந்து கொண்டிருக்கும், ஒரு பக்கம் கவிஞர்கள் எல்லாம் மேடை போட்டு கவிதை படிச்சு கொண்டிருப்பாங்க, பாட்டு படிச்சு கொண்டிருப்பாங்க, இந்தியால பெண்கள் நடனமாடி கொண்டிருப்பாங்க. இப்படி இந்த ஜாகிலிய காலம் அப்படித்தான் இருந்தது. ஒரு காணிவல் என்ன சொல்றமே அந்த எல்லாமே இருக்கு. ஆண் பெண் எல்லாரும் கூடி வந்து அந்த இடத்திலே சந்தையிலே பொருட்களை வாங்குவாங்க. கவிதை படி பார்த்துட்டு கவிஞர்களை பாராட்டி காசு கொடுத்துட்டு போவாங்க. இங்க மல்யுத்தம் நடந்து கொண்டிருக்கும். இந்த சபையிலே உட்காவிலே ஒரு மல்யுத்த மைதானத்தை அமைச்சு அதுல ஆட்களை வச்சு சூதாட்டம் நடத்தி கொண்டிருந்தவரால் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. காசை கொடுத்து என்றால் உண்டாள் பாப்பா யாரு வின் பண்றாரு காசு. அப்படி மல்யுத்தம் போட்டி நடந்துகின்ற ஒரு ஆள் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த உட்கார்ந்த சந்தையிலே அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆள். ஒரு நாள் ஒரு சம்பவம் நடக்கிறது. இந்த உட்கார்ந்த சந்தையிலே பாரசீகத்தை சேர்ந்த, ரோமை சேர்ந்த வீரர்கள் எல்லாம் வந்து பெரிய போட்டியோடு நடந்து கொண்டிருக்கிறது. அன்றைய தினம் அரேபியர்கள் எல்லாரும் தோற்கடிக்கப்பட்டாங்க. தோற்கடிக்கப்பட்ட நேரத்திலே அந்த ரோம வீரன் சொன்ன, உங்களிடத்தில் ஆண்கள் யாரும் இல்லையா? உங்களிடத்துல ஆம்பளைகள் யாரும் இல்லையா? என்னோட போட்டி போடுவதற்கு ஒரு ஆம்பளை இல்லையா என்று கேட்டதுதான் தாமதம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாய்ந்து சென்று அவனுடைய உடம்பிலே ஒரு அடிதான் அடித்தார். அவன் கீழே மண்டியிட்டு விழுந்த போது அவனுடைய நெஞ்சிலே தன்னுடைய காலை தூக்கி வைத்து விட்டு, அரேபியர்களில் நான் இருக்கிறேன், ஒரு ஆம்பளை, என்னை ஏற்றுக்கொள்கிறாயா, இல்லை அடுத்த அடி அடிக்கட்டுமான்னு கேட்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெரும் வீரராகத்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சின்ன வயதிலேயே இருந்திருக்கிறார் என்பதை, வீர பரம்பரையிலே அவர் வந்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு போர்க்கலைகள் எல்லாம் கற்ற ஒருவராக இந்த உக்கால் என்கின்ற சந்தையிலே மல்யுத்த போட்டிகளில் புகழ் பெற்ற வீரராக அவர் இருந்திருக்கிறார் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அது மாத்திரமல்ல, இவரது குடும்பத்திலே இந்த பனு ஆத்தி கிளையினருக்கு மத்தியிலே கோத்திர சண்டைகள் எழுந்தால் தூதுவர்களாக செல்லுகின்ற அந்த கௌரவத்தை அந்த சமூகத்தினர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்திருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு பேச்சாளராக அவர் இருந்தார், ராஜதந்திரியாக இருந்தார், குறைஷிகளின் திட்டமிடல் வேலைகளை செய்து கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு டிப்ளமேட்டிக் ஆளாக அவர் இருந்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த குறிப்பிட்ட காலம் இப்படி இளமை காலத்தை கடுமையா மோசமாக மது கிண்ணத்தோடும் இந்த சூதாட்டத்தோடும் மல்யுத்தங்களோடு தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிடைச்சார். ஜாகிலியத்துல தான் அவர் வாழ்ந்தார், ஜாகிலியத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். பிறகு கொஞ்ச காலத்துக்கு பிறகு ஒரு பிசினஸ் ஆரம்பித்து ஒரு வெற்றிகரமான வியாபாரியாக அவர் மாறுகின்றார். அதுக்கு பிறகுதான் சிரியா, ஈராக் போன்ற வெளிநாடுகளுக்கு பயணம் செய்து போய் அங்க இருக்கிற மக்களோட வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் பார்த்த போது அவருடைய உள்ளத்திலே ஒரு மாற்றம் வருகிறது.
அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மனம் திருந்தி வாழ ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கெட்ட பழக்கங்களில் இருந்து விடுபட ஆரம்பிக்கிறார். ஆனால் முழுமையாக விடுபடவில்லை. இஸ்லாத்தை ஏற்கும் வரைக்கும் அவர்களிடத்திலே ஜாகிலிய கால பழக்கங்கள் நடைமுறையில் இருந்ததை தான் நாங்கள் பார்க்கலாம். அந்த வெளிநாட்டு பயணத்தை சிரியாவுக்கு போயிட்டு வந்ததும் ஈராக்குக்கு போயிட்டு வந்ததும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. சின்ன வயதிலே அதிகமான திருமணங்களை செய்தார். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையிலே ஜைனப் பின்த் மல்ஊன், உம்மு குல்தும் பின்த் ஜர்வான், கரீபா பின்த் அபி உமையா, ஆத்திகா பின்த் ஸைத் போன்ற பலரை திருமணம் செய்திருந்தார். பல மனைவிமார்கள் அவருக்கு இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஜாகிலிய கால வழக்கின்படி பல பெண்களை அவர் திருமணம் செய்திருந்தார். பிறகு அவர்கள் சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இவர்களுக்கு பிறந்த அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், ஸைத், உபைதுல்லா போன்ற மகன்மார்களும் ஹப்ஸா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹு இந்த சஹாபாக்கள் பிள்ளைகளாக அவர்கள் வருகின்றார். அந்த ஃபேமஸானவரால் தான் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி ஒரு மகளை ரசூலுல்லாஹ்வுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்களோ அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தன்னுடைய ஒரு மகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா உம்முல் மூமினீன்களில் ஒருவர், மூமின்களுடைய தாய்மார்கள் ஒருவராக அவர்கள் இருந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய உடல் தோற்றத்தை பொறுத்தவரையிலே மிக கம்பீரமான ஒரு ஆள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பத்தி சொல்லுவாங்க. அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? அவரை பத்தி சொல்றாங்க, இதா தகல்லம அஸ்மா, அவர் பேசினார்னா எல்லாருக்கும் கேட்கும். அவர் ஒரு சபையில பேசினார்னா யாரும் முன்னுக்கு போய் உட்கார தேவை, சபையில இருக்கிற எல்லாருக்கும் கேட்கும். அப்படிதான் பேசுவோம். இதா தகல்லம அஸ்மா, பேசினால் எல்லாருக்கும் கேட்கும். கட் அண்ட் ரைட்டான பேச்சு, கம்பீரமான பேச்சு. இரண்டாவது சொன்னார்கள், வைதா லரப அவுஜ, அவர் அடிச்சா காயங்கள். அவரை பத்தி சொல்றாங்க, அவர் அடிச்சால் காயம், சும்மா அரைஞ்சாருன்னா அது காயம் தான். வைதா லரப அவுஜ. மூணாவது வைதா அகல அஷ்ப, சாப்பிட உட்கார்ந்தாரண்டா நல்லா அஷ்ப, வயிறு நிறைய சாப்பிடுவார். இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட இருந்த பண்புன்னு சொல்லி அவரை பற்றி வர்ணிக்கிற சஹாபாக்கள் சொல்றாங்க. மூன்று பண்பும் அவரிடத்துல இருந்தது. ஒன்று இதா தகல்லம அஸ்மா, பேசினா தெளிவா தான் பேசுவார். வைதா லரப அவுஜ, அடிச்சாருன்னா காயம் வரும். வைதா அகல அஷ்ப, அவர் சாப்பிட்டாருன்னா நல்லா தான் சாப்பிடுவார். இப்படித்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆரம்ப காலத்துல இருந்தார். மல்யுத்த வீரரை அவர் அப்படித்தான் நினைப்பார். அவர் அடிச்சா காயம் வரும், சாப்பிட்டா அப்படிதான் சாப்பிடுவார். ஏன்னா அவர் மல்யுத்த வீரராக இருந்தவர். ஆகவே அப்படித்தான் அவருடைய விடயம் இருந்ததுங்கிறது நாங்க நல்ல உயரம். சாதாரண குதிரையில் அவர் போனாருன்னா அவரை கால்குள்ள கட்டும். சாதாரண குதிரைகள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏறிட்டு போனா அவரை கால் நிலத்துல விழும். அப்படி கொஞ்சம் உயரமான ஒரு ஆளாக இருந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நல்ல உயரம். எப்படி சொல்றாங்க என்ன சஹாபாக்கள் அவர் வர்ணிக்கும் போது அவர் கூட்டத்தில் தனியாக தெரிவார். அதான் அவர் பண்பு. ஒரு கூட்டத்துக்குள்ள உமர் ரலியல்லாஹு அன்ஹு நின்றா அவர் போக்கஸ் ஆகி தெரிவார் எல்லாரும். அப்படி உயரமா நல்ல உயரமான ஆஜான பாவுவான உடல் தோற்றம் கொண்ட ஒருவர் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நல்ல சிவந்த நிறம் கொண்டவர், உறுதி மிக்க உடல் கொண்டவர், வேகமான நடை கொண்டவர். நடந்தாருன்னா அவர் ஸ்பீடு ஒருத்தர் நடக்க, அப்படி ஒரு கம்பீரமான நடை அவரிடத்துல இருந்தது. அவர் பேசினால் இடி முழக்கம் போட்டே இருக்கும் என்று வர்ணிக்கிறார். அப்படிதான் பேசுவார். கட் அண்ட் ரைட்டான பேச்சு, ஆனா தெளிவான பேச்சு. அவர் யாரையாவது தாக்கினால் வலியை ஏற்படுத்தாமல் இருக்காது. தாக்கினால் வலி ஏற்படும் அளவுக்கு அவருடைய கரங்கள் வலிமையான. சின்ன வயசுலேயே சின்ன பிள்ளை அழைக்கிற நேரம் வாப்பா போய் அந்த பெரும் பள்ளத்தாக்களை போய் தட்ட தனிய வெயிலுக்குள்ள அந்த ஒட்டகத்தை ஆடையை மேய்க்க விட்டு அந்த பாறைகளுக்குள்ளேயும் மலைக்குள்ளேயும் அடிவாரங்களுக்குள்ளேயும் நடந்து திரிந்து பசியை தாங்கி வெயிலை தாங்கி வளர்த்தெடுத்த அந்த உடம்பு, மல்யுத்தங்கள்ல கலந்து கொண்டு நல்ல பிராக்டிஸ் எடுத்த அந்த உடம்பு ஒரு வீரராகத்தான் அவரை சமூகத்திலே அறிமுகப்படுத்தி இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். சின்ன வயசுல நான் ஏற்கனவே சொன்ன இந்த மது பழக்கம், வீர விளையாட்டுகளில் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒருவராக இருந்து ஜாகிலிய கால பழக்க வழக்கங்கள் இவரிடத்திலே இருந்தது. ஒரே ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். அவருடைய சிறப்பு பெயர் இன்ஷா அல்லாஹ் மிச்ச பகுதிகளை நாங்கள் நாளைய அமர்விலே பார்க்கலாம். அதிலே இந்த அமீருல் முஃமினீன் என்கின்ற பெயர் தான் அவருக்கு மிகவும் பிரபல்யமான ஒரு பெயர். அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் என்றுதான் அவரை வரலாற்று ஆசிரியர்கள் அழைக்கிறார்கள், சஹாபாக்களும் அழைக்கிறார்கள். இந்த அமீருல் முஃமினீன் என்ற பெயர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருக்கவில்லை. அவரும் அமீருல் முஃமினீன் தான், ஆனால் அந்த பெயரால் அவர் அழைக்கப்படவில்லை. முதலாக இஸ்லாமிய கலீஃபாக்களில் அமீருல் முஃமினீன் என்ற பெயரால் அழைக்கப்பட்டவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. மூமின்களுடைய தலைவர், அதான் அவருடைய கருத்து. மூமின்களுடைய தலைவர் என்ற பெயர்
உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிக நீதியாக ஆட்சி செய்து முஸ்லிம்களை பாதுகாத்துக் கொண்டிருந்த போது அவருக்கு சூட்டப்பட்ட ஒரு பெயர் என்ற கருத்தை பலர் பதிவு செய்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். முகீரா இப்னு ஷுபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த கூட்டை சொன்னதாக நாம் சுயூதி தாரீகுல் குலஃபாவிலே பதிவு செய்கிறார். இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கிறது, அதை சொல்லி முடிக்கிறேன். அதுதான் இந்த அல் ஃபாரூக் என்ற பெயர் அவருக்கு வந்தது. உமர் அல் ஃபாரூக் என்று சொல்றாங்க. உமரே ஃபாரூக், உமர் அல் ஃபாரூக் என்று அவர் அழைக்கப்பட்ட ஃபாரூக் என்ற பெயர் எப்படி வந்தது என்பதற்கு ஒரு வரலாற்று சம்பவம் இருக்கிறது. அது என்ன சம்பவம் என்று கேட்டால், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். இஸ்லாத்தை ஏற்ற சம்பவம் உங்களுக்கு தெரியும், அதை நாங்கள் பிறகு பார்ப்போம் மாறுதலாக. இப்பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நேரத்திலே அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வருகின்றார். வந்த நேரத்திலே நடந்த ஒரு சம்பவம் தான் இது. பின்னால் ஒரு நாள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போய் கேட்கிறாங்க, உங்களுக்கு ஃபாரூக் என்ற பேர் எப்படி வந்தது சொல்லிட்டாங்க என்று கேட்டது. இந்த கதையை சொல்றாங்க. ஒரு நாள் நான் இஸ்லாத்தை ஏற்றிருந்தேன். நான் இஸ்லாத்தை ஏற்று 3 நாளால ரசூலுல்லாஹ்ட்ட போறேன். ரசூலுல்லாஹ்ட்ட போற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்துல ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நிற்கிறார். நான் கேட்டேன், ஹம்ஸா நீங்களுமா இஸ்லாத்தை ஏற்று? நான் இஸ்லாத்தை ஏற்று 3 நாள். 2 பேரும் யாரு? குறைஷிகள் முக்கியமான தளபதி 2 பேர், ஹம்ஸாவும் உமர். பிற்காலத்தான் இஸ்லாத்தை ஏற்கிறான். அப்ப அந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் போய் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை ஏற்று 3 நாள் தான். எனக்கு முதலே ஹம்ஸா இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார். நான் இறந்தாலும் வாழ்ந்தாலும் சத்தியத்தின் மீது தானே இருக்கிறோம். நம்ம வாழ்றோம், இஸ்லாம் வாழுது, மாஷா அல்லாஹ், நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. நம்ம சத்தியத்தில் அணைக்கிறோம். இல்ல நம்மளை கொண்டு போட்டாங்க, நம்ம மௌத்தா போயிட்டோம், நம்ம சத்தியத்திலானே மரணிக்கிறோம், ஹக்கிலானே மரணிக்கிறோம், பாத்திலில் இல்லை தானே என்று கேட்கிறார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நம்ம பாத்திலில் இல்லை, நம்ம ஹக்கிலாய் சத்தியத்திலாய் நம்ம வாழ்ந்தாலும் சத்தியம் தான், மௌத்தானாலும் சத்தியத்துக்கான மரணம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அப்பயே நம்ம பயத்துல தவறு மௌத்தானாலும் சத்தியம் பண்ண மறையன் பயப்படுறோம். இனி ஒரு தரம் பயப்பட தேவை. நான் இருக்கேன் உங்களுக்கு பின்னால். ஹம்ஸா இருக்கிறார். உடனே வாளை எடுத்துக்கொண்டு ஹம்ஸாவை இழுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ்வை கூட்டிக் கொண்டு காபாவுக்குள்ள போனார். அவங்க குறைஷி காபிர்கள் சேர்ந்து ஒரு மீட்டிங் நடந்துருக்கு. நேரடியாக போன உடனே குறைஷிகளுக்கு தொடர்நடிக்குது. கண்ட உடனே இந்த காட்சியை ரசூலுல்லாஹ் நடுவுல வாரார். 2 கொடிக்கார், ஒரு பக்கம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, மறுபக்கம் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. வந்த உடனே அபூ ஜஹல், அபூ லஹப் எல்லாம் ஆடிப்போய் கேட்டார்கள், நீமா இந்த அசத்தியத்தின் பக்கம் சென்று விட்டாய்? நாங்கள் சத்தியத்தில் இருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, நாங்கள் சத்தியத்தில் இருக்கிறோம், எங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றுவோம், தடுக்க நினைத்தால் தடுத்துப்பார்கள் என்று மிக பகிரங்கமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற போதுதான் இந்த சம்பவம் நடக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அது வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் வச்சு 2 குரூப்பா பிரிச்சு, ஒரு டீம் உமருக்கு பின்னால, ஒரு டீம் ஹம்ஸாவுக்கு பின்னால, 2 டீமா தான் நாங்க போனோம். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பேரை வைத்தார், ஃபாரூக், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டியவர். அன்றுதான் முதலா பிரித்து காட்டினோம். அன்றைய தினம் நாங்க போய் காபாவுல தொழுதோம். யாரும் எங்களை எதிர்க்கவில்லை. அது வரைக்கும் அடி உத ஏச்சு உமர் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தை ஏற்றாண்டு நாங்க காபாவுல போய் தொழுதோம். எங்களை யாரும் எதிர்க்கவில்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா நின்று பார்த்து நாங்க தொழுவோம். எங்களுக்கு பெரிய சந்தோஷம் அண்டுதான் என்று சஹாபாக்கள் அவர் இஸ்லாத்தை ஏற்ற இந்த சம்பவத்தை சொல்கிறார்கள். இன்றுதான் எனக்கு ஃபாரூக் என்று ரசூலுல்லாஹ் பேர் வைத்தார். நான் தான் போய் சத்தியத்தை அசத்தியத்தை பிரிச்சு காட்டினேன், சத்தியத்தை தெளிவா போய் சொன்னேன். அதனாலதான் எனக்கு ஃபாரூக் என்று பேர் வைத்தார்கள். ரசூலுல்லாஹ் வச்ச பேர் தான் என்று சின்ன சஹாபி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சம்பவத்தை சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு வீரர் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய வீர சம்பவங்கள் நிறைய இருக்குது. நம்ம நீதிக்கு ஒரு உதாரணமாக சொல்பவர் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னும் ஏராளமான வரலாற்று சம்பவங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாளை அமர்விலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஏனைய சிறப்புகளையும் அவர்களுடைய வரலாற்றில் நடந்த முக்கியமான சம்பவங்களையும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம். எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போல வீரத்தோடும் தைரியத்தோடும் இந்த மார்க்கத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக என்று பிரார்த்தனை செய்து முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க